வணக்கம். நான் தான் அவங்க ஸ்டடி மணி அப்படியே ரீல்ஸாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகிறீங்க. 10 கொஸ்டினை படிச்சுட்டு போயிடலாமா? இது வந்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2011 நடந்த கொஸ்டின் தான், குரூப் 4 கொஸ்டின் தான். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டெட்ராய்டு எதற்கு புகழ் பெற்றது? டெட்ராய்டு அப்படின்னா என்னதுன்னா, தொழிற்சாலைகள் காணப்படும் இடத்திற்கு பெயர் தான் டெட்ராய்டு, அதாவது ஆட்டோமொபைல் தொழில். இதுக்கு ஆன்சர் சரியா. ரெண்டாவது கொஸ்டின் என்னதுன்னா, வெட்டப்பட்ட டிஎன்ஏயின் துண்டுகளை இணைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட நொதி வந்து என்னதுன்னா டிஎன்ஏவின் லைகேஸ்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது கொஸ்டின் என்னதுன்னா, கோள்களின் இயக்கங்களை எதன் ஈர்ப்பு விசை கட்டுப்படுத்துகிறதுனா சூரியன் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது கொஸ்டின் என்னதுன்னா, உள்ளாட்சி தேர்தல்களை இந்த அமைப்பு நடத்துகின்றது. உள்ளாட்சி தேர்தல் என்னதுன்னா மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்துகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது கொஸ்டின், 2ஆம் உலகப் போரில் இந்தியர்களை ஈடுபடுத்த காரணமாக இருந்த ஆங்கிலேய வைஸ்ராய் யாருன்னா லின் லிட்கோ. 2ஆம் உலகப் போர் வந்து 1939 செப்டம்பர் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாவது கொஸ்டின், இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்னதுன்னா 1935. இது வந்து எப்போ தோற்றுவிக்கப்பட்டதுன்னா ஏப்ரலில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாவது கொஸ்டின், ஒரு குதிரை திறன் ஹெச்பி என்பது டேஸ்க்கு சமன்னா 746 வாட். ஒரு ஹெச்பி தான் 746 வாட்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாவது கொஸ்டின், ஒரு தனிமத்தின் நிறை எண் 16, அதன் அணு எண் 8 எனில் அதில் உள்ள நியூட்ரான்கள் எண்ணிக்கை வந்துடுதுன்னா 16, 8 கழிச்சு போட்டிருக்காங்க, 8 அப்படின்னு வச்சுக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 9வது கொஸ்டின் வந்து மேக்ஸு, அது வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 10வது கொஸ்டின் தான், ராஜ்யசபாவின் தலைவர் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 64 வந்து துணை குடியரசுத் தலைவர் இதாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா 16வது கொஸ்டின், தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையகம் எங்கு உள்ளதுன்னா சென்னை தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 12வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக முதலில் போரிட்டது யாருன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் பூலித்தேவர். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் எழுதுனா இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் வந்து பஞ்சாப் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 14வது கொஸ்டின், நியூட்டனின் 3ஆம் விதி டேஸில் உள்ள பொருட்களுக்கு பொருந்தும்னா ஓய்வு மற்றும் இயக்க நிலை இரண்டிலும் வந்து பொருட்கள் வந்து பொருந்தும். அடுத்து பார்த்தீங்கன்னா 15வது கொஸ்டின், குருதியில் உள்ள ஊலகம் வந்துன்னா Fe. அடுத்து பார்த்தீங்கன்னா 16வது கொஸ்டின் வந்து மேக்ஸ் தான். இது வந்து 29, 23, 25, 29, 30, 25 இவற்றின் இடைநிலை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாமே ஏறு வரிசையில் எழுதிக்கலாம். ஏறு வரிசையில் எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 23, 25, 25, அடுத்து 28, அப்புறம் 29, 30 சரிங்களா. 30 அப்புறம் போட்டுட்டு மொத்தம் வந்து எத்தனை பார்த்தீங்கன்னா 7 எண்ணெய் இருக்குது சரிங்களா. அப்புறம் வந்து இடைநிலை வந்து ஃபார்முலா என்னன்னா n+1/2 இடைநிலை போட்டு அதோட ஃபார்முலா என்னென்னா n+1/2. மொத்தம் வந்து 7 எண்ணெய் இருக்கா, அப்போ 7+1/2 சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 8/2, அப்போ ரெண்டுத்தையும் அடிச்சிங்கன்னா 4. அப்போது இந்த மேலே இருக்கிறத மொத்தத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா 4 சரிங்களா. 4 எதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4வது என்ன இருக்குன்னா 28 தான் இருக்குது. அப்போது 28 தான் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது கொஸ்டின்னா 17வது கொஸ்டின் எழுதுனா, ஐநா சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனம் வெளியிட்ட